வணக்கம் நண்பர்களே, நான் உங்க சம்பத். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Adobe தமிழா. இன்னைக்கு நாம இந்த மாதிரி ஒரு கிரியேட்டிவான ஆல்பம் பேஜ் டிசைன் எப்படி பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி கிரியேட்டிவான 6 ஆல்பம் பேஜ் டிசைன் ஒவ்வொன்றுமே யூனிக்கா இருக்கும் டியூட்டோரியல் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோ ஃப்ரேம் வீடியோஸ்லாம் கம்பைன் பண்ணி ஆல்பம் அண்ட் ஃபோட்டோ ஃப்ரேம் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட்டே போட்டிருக்கேன். ஸோ அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் மேலே ஐ பட்டன்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் ஸ்டார்டிங்கில் சொன்ன ஆல்பம்னா ரொம்ப பொறுமையாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பிகினர்ஸ் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி எல்லா ஆல்பம் டிசைனுமே பாருங்கள். நீங்கள் நிறையா நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் ஃபைலில் போய்ட்டு நியூ கிளிக் பண்ணிக்கிறேன். தென் விட்த் 36 கொடுத்துக்கிறேன். அண்ட் இன்ச்சஸில் இருக்கணும் மெயினாக. ஸோ ஆல்பம் டிசைன் எப்போவுமே இன்ச்சஸில் தான் பண்ணுவோம். விட்த் 36, ஹைட் 12 கொடுத்துட்டு ரெசல்யூஷன் 300 கொடுத்துக்கிறேன். தென் கலர் மோட் RGB கொடுத்துக்கோங்க. தென் கிரியேட் கொடுத்துக்கலாம். இப்போ அடுத்து எப்போ போல் மார்ஜின் செட் பண்ணணும். ஸோ வியூவில் போய்ட்டு நியூ கைட் லேஅவுட் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா காலம்ஸ் செக் பண்ணிக்கோங்க. தென் மார்ஜின்ஸும் செக் பண்ணிக்கோங்க. காலம்ஸ் வந்து 2 கொடுத்துக்கோங்க. ஸோ நமக்கு இது ஒரு காலம் அண்ட் இது ஒரு காலம், 2 காலமாக சென்டரில் ஒரு கோடு வந்துடும். இந்த மாதிரி 2ஆக ஸ்ப்ளிட் ஆகிடும். அண்ட் மார்ஜின்ஸ் எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா சுற்றி நமக்கு இந்த மாதிரி மார்ஜின் செட் ஆகும். சுற்றி ஈவனாக 150 பிக்சல்ஸ்க்கு செட் ஆகும். இது எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம இங்கே வைக்க போகிற சப்ஜெக்ட் வந்து இந்த மார்ஜினுக்கு மேலே ரொம்ப போயிடுச்சுன்னா ஸோ நமக்கு இதில் ஒட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அண்ட் ஆல்பம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ எல்லாமே மார்ஜின்குள்ளாரே ஃபிக்ஸ் பண்ணணும். பட் பேக்ரவுண்ட் மட்டும் வெளியில் போகலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதெல்லாம் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஓகே கொடுத்துக்கிறேன். தென் இப்போ இந்த மார்ஜின்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வேறு ஏதாவது இமேஜை மூவ் பண்ணும்போது தப்பி தவிர இந்த மாதிரி மார்ஜினும் மூவ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இதுக்காக இதை நம்ம லாக் பண்ணிட்டு தான் எப்போவுமே ஒர்க் பண்ணணும். ஸோ வியூவில் போயிட்டு லாக் கைட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களால் மூவ் பண்ண முடியாது எதையுமே. அகைன் இதை அன்லாக் பண்ணால் மட்டும் தான் மூவ் பண்ண முடியும். இப்போ நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க ஒரு இமேஜ் வந்து கட் அவுட் பண்ணணும். ஸோ அதை வந்து ஒரு நியூ டேப்பில் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இதில் பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்குது. ஸோ உங்களோட ஹேரும் பிளாக்ல இருக்குது அண்ட் பேக்ரவுண்டும் பார்த்தீங்கன்னா பிளாக்ல இருக்குது. ஸோ அதனால் இதை பென் டூல் வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். பென் டூல் வச்சு நான் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக செலெக்ஷன் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் என்ட்ரு கொடுத்துட்டு மேக் செலெக்ஷன் பண்ணிக்கிறேன். கீழே இருக்க மாஸ்க் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கலாம். தென் இப்போ பார்த்தீங்கன்னா இது பிளாக்காக இருக்கனால இந்த ஹேரை வந்து ரெக்கவர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ ஹேர் நம்ம ஸ்மட்ஜை வச்சு பெயிண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரஷ் டூல் எடுத்துக்கோங்க. ஜஸ்ட்டு இதில் ஹார்ட்னஸை ஃபுல்லாக 100 வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஒரிஜினல் ஹேரே கொஞ்சம் எரேஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி எரேஸ் பண்ணுங்கள். பட் கொஞ்சம் ஈவனாக இருக்க மாதிரி. தென் அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயும் கொஞ்சம் எரேஸ் பண்ணிக்கலாம். தென் இவரோட ஹேரையும் இந்த மாதிரி எரேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பேக் சைட்லேயும். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்மட்ச் டூல் எடுத்துகிட்டு ஸ்ட்ரென்த் வந்து ஒரு 80 or 90 வச்சுக்கோங்க. ஸோ 80 வச்சுக்கிறேன். தென் ப்ரஷ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 3 டாட் ப்ரஷ், பேசிக்கான 3 டாட் ப்ரஷ் இருக்கும். ஸோ அதை எடுத்துக்கோங்க. அதோட சைஸை கொஞ்சம் மினிமமாகவே வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஹேரில் ஜூம் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட்டு பெயிண்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு ஹேரில் கிளிக் பண்ணி இந்த மாதிரி இழுத்து விடுங்க வெளியில். எல்லா சைடும் பண்ண வேணாம், ஃபர் மாதிரி ஆகிடும் அப்புறம். ஸோ அதனால் ஒரு சில இடத்துல இந்த மாதிரி நார்மலாக விட்டுருங்க. அண்ட் ஒரு சில இடத்துல இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஓரளவு ஹேரை ரெக்கவர் பண்ணிவிட்டு இதை ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக மாற்றிக்கலாம். பிகாஸ் இதை நம்ம டாக்குமெண்ட்டில் எடுத்துகிட்டு போய்ட்டு ரீசைஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக மாற்றிக்கிறது நல்லது. இதை மூவ் பண்ணி நம்ம டாக்குமெண்ட்டுக்கு மூவ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நான் கீழே வரைக்கும் இறக்கிக்கிறேன். ஸோ இந்த இடம்லாம் மார்ஜினுக்கு வெளியில் போகலான்னு அவசியம் இல்லை. மெயினாக இந்த ஹெட்டெல்லாம் போகக்கூடாது. ஸோ ஹெட்லாம் இந்த மாதிரி மூவ் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் T போட்டு ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி ரீசைஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் கட் பண்ணி வச்சது இது தேவைன்னா சேவ் பண்ணிக்கலாம். தேவையில்லை அப்படின்னா நோ கொடுத்துட்டு கேன்சல் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இதுக்கு ஓவராலாக ஒரு பேக்ரவுண்ட் போட போகிறோம். பட் அந்த பேக்ரவுண்ட் வந்து நமக்கு ரொம்பலாம் யூஸ் ஆகாது. இதே கப்பல் வந்து வேஷ்டி சாரியில் இருக்க மாதிரி பின்னாடி இருக்கும். ஸோ அந்த இடத்த வந்து பிளெண்ட் பண்ணுறதுக்கு தான் அந்த பேக்ரவுண்ட் யூஸ் ஆகும். அதனால் இப்போ நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க பேக்ரவுண்டு ட்ராக் பண்ணி போட்டுக்கிறேன். இந்த பேக்ரவுண்ட் வேணும்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ரீசைஸ் பண்ணி இந்த பேஜ் ஃபுல்லாகவே ஃபிட் பண்ணிவிட்டேன். இப்போ இந்த பேக்ரவுண்டை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க மாஸ்க் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கிறேன். தென் கிரேடியன்ட் டூல் எடுத்துகிட்டு கிரேடியண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்ஸ் அப்படின்றதுல இந்த மாதிரி ஒரு கிரேடியன்ட் இருக்கும். ஸோ ஒயிட்டு அண்ட் டிரான்ஸ்பேரண்ட் இந்த மாதிரி ஒரு கிரேடியன்ட் இருக்கும். இதை எடுத்துக்கோங்க. இதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஒயிட் இருக்க ஸ்லைடரை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து ஃபுல் பிளாக்காக மாற்றிக்கோங்க. தென் ஓகே கொடுத்துட்டு இப்போ இந்த மாஸ்கில் கிளிக் பண்ணிவிட்டு இந்த பேக்ரவுண்ட் லேயர் பக்கத்தில் இருக்க மாஸ்கில் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி ஸோ இந்த மாதிரி லைட்டாக நமக்கு மைல்டாக இருந்தால் போதும். இந்த மாதிரி பேக்ரவுண்டை ஃபேட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு பின்னாடி நான் வைக்க போகிறேன்னு சொன்ன இமேஜை வந்து ட்ராக் பண்ணி போட்டுக்கிறேன். இந்த இமேஜ் தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி லைட்டாக பிளர் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ அதை கண்ட்ரோல் T போட்டு ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். பிகாஸ் இவங்க ஃபேஸ் தான் நமக்கு மெயினாக வேணும். இந்த லேயரை வந்து இப்போ கட் பண்ணி வச்சோம்ல அந்த லேயருக்கு பின்னாடி கொண்டு போயிடலாம். ஸோ இப்போ இதில் இவங்க ஃபேஸ் நல்லா விசிபிளாக இருக்க மாதிரி. ஸோ இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இவர் ஃபேஸும் விசிபிளாக இருக்குது, இவங்க ஃபேஸும் விசிபிளாக இருக்குது.
இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த இடத்துல கேட்கலாம், இவரோட ஹெட் வந்து இந்த மார்ஜினுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னு கேட்கலாம். இது நம்ம ஒரு பேக்ரவுண்டை தான் வைக்க போகிறோம், பிளர் பண்ணி. இதை ஃபோக்கஸ்டாக வைக்க போகிறது இல்லை. அதனால் இது வந்து எப்படி இருந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. உங்கள் ஃபேஸ் நமக்கு விசிபிளாக இருந்தால் போதும். ஸோ இப்போ இந்த லேயரை பார்த்தீங்கன்னா நான் பிளெண்ட் மோட் வந்து லுமினாசிட்டியாக மாற்றிக்கிறேன். தென் இதை பிளர் பண்ணணும்னு சொன்னேன். ஸோ ஃபில்டரில் போயிட்டு பிளரில் போயிட்டு காசியன் பிளர் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த காசியன் பிளர் கொடுக்குறதுக்கு முன்னாடி இந்த லேயர் வந்து ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் காசியன் பிளர் வந்து கீழே ஸ்மார்ட் ஃபில்டர்ஸாக அப்ளை ஆகும். ஸோ நீங்கள் எப்போ வேணுமோ எடிட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ பிளர் வேணுமோ அந்தளவு கொடுத்துக்கோங்க. ஃபேஸ் இந்த மாதிரி மைல்டாக தெரிஞ்சால் போதும். தென் இப்போ இந்த பேக்ரவுண்டில் வச்சோம்ல, இந்த லேயருக்கு வந்து ஒரு மாஸ்க் க்ரியேட் பண்ணிவிட்டு ப்ரஷ் டூல் எடுத்துக்கிறேன். ஃபோர்க்ரவுண்ட் கலர் பிளாக் வச்சுட்டு ப்ரஷ்ஷோட ஹார்ட்னஸ் வந்து 0வாக இருக்கணும். சாஃப்ட் ப்ரஷ் வச்சு ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி எரேஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் கைஸ். இப்போ லெஃப்ட் சைடு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து இப்போ ஓவரால் ரைட் சைடு வந்துடலாம். ஸோ இங்கே வைக்க போகிற இமேஜை நான் ட்ராக் பண்ணி போட்டேன். இதை ஜஸ்ட்டு மூவ் பண்ணி இந்த வீல் வந்து இந்த மார்ஜினுக்கு கொஞ்சம் வெளியில் போகிற மாதிரி இந்த அளவு செட் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா கீழே அந்த இடத்துல நமக்கு தேவையில்லாத ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ இதை ரிமூவ் பண்ணணும். இந்த டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஜெக்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற டூல் வந்து கண்டென்ட் அவர் ஃபில் டூலு. ஸோ எல் கிளிக் பண்ணி லேசோ டூல் எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் இந்த மாதிரி அப்ராக்சிமேட்டாக செலக்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி செலெக்ஷன் பண்ணிவிட்டு எடிட்டில் போயிட்டு கண்டென்ட் அவர் ஃபில் கொடுத்துக்கிறேன். இதில் நமக்கு இந்த க்ரீன் கலர் செலக்ட் ஆகிருக்குல்ல, அந்த இடம் தான் வந்து இந்த இடத்துல ஃபில் ஆகும். கீழே இருக்கிறது மட்டும் தான் நமக்கு இந்த இடத்துல ஃபில் ஆகணும். பட் இந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து ஃபில் ஆகக்கூடாது. ஸோ அதனால் நம்ம டூல் டிஃபால்ட்டாக மைனஸில் தான் இருக்கும். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ட்ரெஸ் எல்லாமே எரேஸ் ஆகும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த இடத்துல பாருங்கள், நமக்கு எந்த மாதிரி ஃபில் ஆக போகுது அப்படின்றது தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள், நமக்கு அவுட்புட் வந்து இந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்றத காட்டும். இந்த மாதிரி இருக்க போகுதுன்னு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஓரளவு கரெக்டாக தான் இருக்குது. இப்போ நான் ஜஸ்ட்டு அப்ளை கொடுத்துக்கிறேன். தென் ஓகே கொடுத்துக்கிறேன். அவுட்புட்டு நியூ லேயர் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா நம்ம அவுட்புட் வந்து ஒரு நியூ லேயரில் வந்துடும். இப்போ கண்ட்ரோல் டி போட்டு டீசெலக்ட் பண்ணிட்டு ஜூம் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடம் நமக்கு சரியாக வரல. ஸோ எஸ் கிளிக் பண்ணி க்ளோன் ஸ்டாம்ப் டூல் எடுத்துகிட்டு மேலே சாம்பிள் ஆல் லேயர்ஸ் செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஒரு எம்டி லேயரில் வச்சு சாம்பிள் எடுத்தால் கூட இந்த இமேஜ் வந்து சாம்பிள் எடுக்க முடியும். ஸோ இந்த இடத்துல ஆல்ட் ஹோல்டு பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இந்த இடத்துல இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஓரளவு கரெக்டாக தான் இருக்கும், ஒன்றும் தெரியாது. இப்போ நீங்கள் சேவ் பண்ணிங்க அப்படின்னா சேவ் ஆகாது. பிகாஸ் இதுக்கு முன்னாடி இது ஃப்ளாட்டன் லேயராக இருந்துச்சு. ஒரே ஒரு பேக்ரவுண்ட் மட்டும் தான் இருந்துச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு லேயர் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதனால் இந்த ஃப்ளாட்டனை மாற்றிட்டு சேவ் பண்ணால் தான் நமக்கு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்டில் இங்கே அப்ளை ஆகும் அண்ட் சேவ் ஆகும். ஸோ லேயரில் போயிட்டு ஃப்ளாட்டன் இமேஜ் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே லேயராக மாறிடுச்சு. இப்போ கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணேன் அப்படின்னா சேவ் ஆகிடும். தென் கண்ட்ரோல் டபிள்யூ கொடுத்து இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளோட எடிட் வந்து இதில் அப்ளை ஆகிடுச்சு. அண்ட் இன்னும் ஒரு திங் இதில் மறந்துட்டோம். ஸ்கை பார்த்திங்கன்னா வெறும் எம்டியாக இருக்கும். ஸோ இதை கொஞ்சம் ட்ராமேட்டிக்காக மாற்றிக்கலாம். ஸோ இதில் டபுள் கிளிக் பண்ணி அதே மாதிரி ஒரு நியூ லேயரில் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் வேறு ஒரு லேயரில் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ எடிட்டில் போயிட்டு ஸ்கை ரீப்ளேஸ்மெண்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு நிறையா ஸ்கைஸ் வச்சுருப்பாங்க. இதில் நீங்கள் எந்த ஸ்கை வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் ரெட் கலர் ட்ரெஸ்ஸில் இருக்கனால இந்த மாதிரி ரெட் கலர் ஸ்கை கூட நான் சூஸ் பண்ணிக்கிறேன். தென் அவுட்புட் டு நியூ லேயர்ஸ் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸ்கை ரீப்ளேஸ்மெண்ட்லேயே எத்தனை லேயர் க்ரியேட் பண்ணியிருக்க பாருங்கள். இதே நம்ம ஃப்ளாட்டன் பண்ணி தான் நம்ம சேவ் பண்ணி ஆகணும். இப்போ லேயரில் போயிட்டு ஃப்ளாட்டன் இமேஜ் கொடுத்துட்டு கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பார்ட்டை வந்து 3ஆக ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஸ்ப்ளிட் பண்ணி பிரைடு, க்ரூமு அண்ட் இவங்க 2 பேர் சேர்ந்துருக்க அந்த பின்னாடி இருக்குல்ல இந்த இமேஜை வந்து இங்கே வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு பென் டூல் எடுத்துக்கிட்டேன். ஒரு நியூ லேயர் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் தான் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணி இந்த மாதிரி கிராஸாக ட்ரா பண்ணிக்கிறேன். அண்ட் இது எவ்வளோ விட்த்து வேணுமோ அவ்வளோ விட்த்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்தளவு போதும்னு நினைக்கிறேன். இந்தளவு கொடுத்துட்டு நான் இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு கண்ட்ரோல் என்ட்ரு கொடுத்துக்கிறேன். தென் ஃபோர்க்ரவுண்ட் கலர் ஒயிட் வச்சுட்டு ஆல்ட் பேக் ஸ்பேஸ் கொடுத்து ஃபில் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் டி போட்டு டீசெலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதையே ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி டூப்ளிகேட் பண்ணி இந்த இடத்துல வச்சுக்கிறேன். அண்ட் இதே அகைன் ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி டூப்ளிகேட் பண்ணி இந்த மாதிரி சென்டரில் ஒரு ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். இந்த காலமில் வந்து நம்ம பிரைடை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ பிரைட் இமேஜை இந்த இடத்துல ட்ராக் பண்ணி போட்டுக்கலாம். இதை வந்து இப்போ நம்ம ஃபுல்லாகவே ஃபில் பண்ணணும். ஸோ ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் உங்களுக்கு எந்தளவு வேணுமோ அதளவு வச்சுக்கலாம். ஸோ இப்போ அதை பின்னாடி எந்தளவு நமக்கு விசிபிளாக இருக்க போகுது அப்படின்னு தெரியணும்னா இதோட ஒப்பாசிட்டி லைட்டாக ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்தளவு விசிபிளாக இருக்கும். அண்ட் மேலெலாம் எம்டியான கேப் தான் இருக்குது. ஸோ கண்ட்ரோல் டி போட்டு அகைன் சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கீழே லெக் இதெல்லாம் தெரியலனா கூட பரவாயில்ல, பட் கொஞ்சம் ஃபுல்லாக விசிபிளாக இருக்கட்டும். இப்போ இதுக்கு ஒரு மாஸ்க் ஐக்கான் க்ரியேட் பண்ணிவிட்டு பென் டூல் எடுத்துக்கிறேன். இந்த லைன் மேலேயே இந்த மாதிரி ட்ரா பண்ணுறேன். ஸோ இது எதுக்காக அப்படின்னா இந்த லைனை மட்டும்தான் நம்ம விசிபிளாக வச்சுக்க போகிறோம். லைனுக்குள்ளார இருக்கிறது மட்டும்தான். இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டு 2 லைனை சுற்றி இப்போ கண்ட்ரோல் என்ட்ரு போட்டு செலெக்ஷன் வந்து இந்த லைனுக்குள்ளார இருக்கிறதுக்கு மட்டும்தான் இப்போ வந்திருக்கு. இப்போ நம்ம பிளாக் அப்ளை பண்ணோம் அப்படின்னா உள்ளார இருக்கிறது மட்டும் ஹைட் ஆயிரும், மீதி எல்லாமே விசிபிளாக இருக்கும். ஸோ நம்ம பிளாக் அப்ளை பண்ண போகிறதில்ல. செலெக்ஷன் வந்து ஃபஸ்ட்டு இன்வெர்ஸ் பண்ண போகிறோம். கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ கொடுத்து இன்வெர்ஸ் பண்ணிட்டோம். இப்போ பிளாக் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு இது மட்டும்தான் விசிபிளாக இருக்கும். இப்போ ஃபோர்க்ரவுண்ட் கலர் பிளாக் வச்சுட்டு ஆல்ட் பேக் ஸ்பேஸ் கொடுத்து ஃபில் பண்ணிட்டேன். இப்போ கண்ட்ரோல் டி கொடுத்து டீசெலக்ட் பண்ணிவிட்டு
இதோட ஒப்பாசிட்டியை 100% வச்சு பார்த்தேன் அப்படின்னா இந்த லைனுக்குள்ளார இருக்கிறது மட்டும் தான் விசிபிளாக இருக்குது. இந்த பிரைடல் இமேஜை வந்து இந்த லைனுக்கு பின்னாடி கொண்டு போயிடலாம். அப்போ தான் லைன் வந்து ஃபுல்லாக கிளியராக விசிபிளாக இருக்கும். 2 லைனுக்கு பின்னாடி கொண்டு போயிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது. அண்ட் அடுத்து வந்து இதை டபுளாக ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். இதே லைனை வந்து ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி டூப்ளிகேட் பண்ணி கண்ட்ரோல் T போட்டு ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி இந்த அளவுக்கு டில்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதை வந்து இப்போ நம்ம கட் பண்ணணும். ஸோ P கிளிக் பண்ணி பென் டூல் அகைன் எடுத்துகிட்டு இந்த லைனில் வந்து இந்த மாதிரி இங்கே ஒரு செலெக்ஷன் பண்ணிக்கிறேன், இங்கே ஒரு செலெக்ஷன் பண்ணிக்கிறேன். இப்போ கண்ட்ரோல் என்ட்ரு போட்டு டெலீட் கொடுத்துட்றேன். அண்ட் அடுத்து வந்து க்ரூம் இமேஜை ட்ராக் பண்ணி போட்டுக்கலாம். அதே மாதிரி இவரோட இமேஜையும் ஒப்பாசிட்டி ரெடியூஸ் பண்ணிவிட்டு ஸோ எந்தளவு இந்த பாக்ஸ்குள்ளே ஃபில் ஆக போகுது அப்படின்றத பார்ப்போம். இந்த மாதிரி ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது. தென் இதுக்கும் மாஸ்க் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு பென் டூல் எடுத்துகிட்டு ஜஸ்ட் இந்த பாக்ஸை சுற்றி மட்டும் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் என்ட்ரு கொடுத்துட்டு அதே மாதிரி செலெக்ஷனை கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ கொடுத்து இன்வெஸ்ட் பண்ணி இந்த மாஸ்கில் ஆல்ட் பேக் ஸ்பேஸ் கொடுத்து பிளாக்காக ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ அதோட ஒப்பாசிட்டி 100% வச்சு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு. அண்ட் அதே மாதிரி இந்த லைன்ஸ்க்கு பின்னாடி கொண்டு போயிடலாம். அதை இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் செட் ஆகிடுச்சு. அடுத்து இந்த இடத்துல மட்டும் வேறு ஒரு இந்த இமேஜை வைக்கணும், பின்னாடி இருக்க இமேஜை. ஸோ இதோட ஒப்பாசிட்டியும் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். தென் கண்ட்ரோல் T போட்டு ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்தளவு தெரிகிற மாதிரி வச்சுட்டு என்ட்ரு கொடுத்துக்கிறேன். தென் இதுக்கும் அதே ப்ராசஸ் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேனான் வந்து பின்னாடி ஹைட் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம இந்த இடத்த மட்டும் கட் பண்ணி முன்னாடி இருக்க மாதிரி வச்சா கொஞ்சம் க்ரியேட்டிவாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு இந்த இமேஜை ஹைட் பண்ணிக்கலாம். தென் இந்த லைனையும் கொஞ்சம் ஹைட் பண்ணிக்கிறேன். இந்த கெனான் லேயர் இருக்குல்ல, இந்த இமேஜ் லேயர், இதில் கிளிக் பண்ணிவிட்டு குயிக் செலெக்ஷன் டூல் எடுத்துக்கிறேன். எடுத்து கெனானை வந்து இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தேவையான அளவு கெனானை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் J போட்டு டூப்ளிகேட் பண்ணிவிட்டேன். தென் இப்போ இந்த கெனானோட பார்ட்டை ஓவராலாக டாப்பில் கொண்டு போயிடலாம். இப்போ இந்த லேயர் ஆன் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணது வந்து முன்னாடி இந்த மாதிரி வந்துடுச்சு. தென் இதுக்கு இப்போ ட்ராப் ஷேடோ கொடுத்துக்கலாம். எஃபெக்ட்ஸில் போய்ட்டு ட்ராப் ஷேடோ கிளிக் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு கொடுத்துக்கோங்க. இப்போ இதிலேருந்து ஹார்ட்டின் வந்து ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி வைக்கலாம். இந்த மாதிரி ஹார்ட் பேஜுன்னு டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இதை வந்து இந்த இடத்துல வச்சுட்டு இதுக்கு லைட்டாக அவுட்ருக்குள்ள மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கெனான் வந்து ஹார்ட் ஷூட் பண்ணுற மாதிரி ஒரு மீனிங்காக வச்சுக்கோங்க. தென் இப்போ இந்த லேயரை மட்டும் கொஞ்சம் பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றிக்கலாம். ஸோ அந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் பிளாக் அண்ட் ஒயிட் கிளிக் பண்ணிக்கிறேன். தென் இதை வந்து ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த லேயருக்கு மட்டும் கிளிக் பண்ணிக்கிறேன். அடுத்து நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அது மாதிரி டேக் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த டேகை வந்து இந்த கெனானில் நம்ம தொங்க விட போகிறோம். ஸோ இதை சைஸை ரீசைஸ் பண்ணிக்கலாம். எந்த சைடு வேணுமோ அந்த சைடு. அண்ட் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படின்னா அந்த இடத்துல வச்சுக்கலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த டேக் பார்த்தீங்கன்னா நமக்கு கலர் கிரே கலர் மாதிரி இருக்குது. ஸோ இது ஒயிட் கலரில் தான் விசிபிளாக இருக்கும். ஸோ டேக்கை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இது PNG டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ செலக்டில் போயிட்டு கலர் ரேஞ்ச் கிளிக் பண்ணிக்கிறேன். தென் இப்போ இந்த கலரை பிக் பண்ணேன் அப்படின்னா நமக்கு இது மட்டும்தான் விசிபிளாக தெரியும். ஸோ பக்கத்தில் இருக்க இந்த ஐட்ராப்பட் உள்ள ஆட் இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த டார்க் கலரு, ஸோ இது கிரேடியன்ட் மாதிரி இருக்குது, டார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ ஃபுல்லாகவே நமக்கு செலக்ட் ஆகிடும். தென் ஓகே கொடுத்துட்டு ஃபோர்க்ரவுண்ட் கலர் ஒயிட் வச்சுட்டு ஆல்ட் பேக் ஸ்பேஸ் கொடுத்து ஃபில் பண்ணிடுங்க. தென் கண்ட்ரோல் D போட்டு டீசெலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் S போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. இது நம்ம ஓப்பன் பண்ணும் போதே டிரான்ஸ்பேரண்ட்டாக தான் ஓப்பன் பண்ணோம். ஸோ டிரான்ஸ்பேரண்ட்டாகவே சேவ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டேக்குக்கு ஒரு மாஸ்க் ஐக்கான் க்ரியேட் பண்ணிவிட்டு ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு ஹார்ட்னஸ் வந்து ஃபுல்லாக 100 வச்சுக்கோங்க. இந்த சைடில் போகிறது கரெக்டாக இருக்கட்டும். அண்ட் இந்த சைடில் நம்ம ஃபுல்லாகவே எரேஸ் பண்ணிக்கலாம். தென் உங்களுக்கு வேணுங்கிற டெக்ஸ்ட்டை இந்த இடத்துல டைப் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் அடுத்து நான் ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுருக்க டெக்ஸ்ட்டை வந்து கீழே இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது விசிபிளாக தெரியறதுக்கு வந்து என்ன பண்ணணும், ஜஸ்ட்டு ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த லேயருக்கு பின்னாடி க்ரியேட் பண்ணிக்கோங்க. ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு ஃபோர்க்ரவுண்ட் கலர் பிளாக் வச்சுக்கலாம். ஜஸ்ட் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கலாம். இதோட ஒப்பாசிட்டி லைட்டாக ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரீசியஸ் மூமெண்ட்ஸ் அப்படின்றத இந்த மாதிரி டைப் பண்ணி வச்சுக்கிறேன். தென் இப்போ இந்த லேயரை பார்த்தீங்கன்னா முன்னாடி கொண்டு வரணும். அதனால் என்ன பண்ணுறேன், கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்து ஓவராலாக முன்னாடி கொண்டு வந்துக்கிறேன். ஸோ இப்படி இருந்தால் பார்க்குறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, இப்போ ஓவராலாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து கலர் கிரேடிங் மட்டும் ஸ்டார்ட் பண்ணலாம். டாப் லேயரில் கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல்ட் E கொடுத்துக்கிறேன். இது வரைக்கும் பண்ண எல்லா லேயருமே மெர்ஜ் ஆகி ஒரே லேயரில் வந்துடும். இதை ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக கொடுத்துட்டு இப்போ ஃபில்டரில் போயிட்டு கேமரா ஃபில்டர் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் உங்கள் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி மைல்டாக எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா நம்ம டிசைன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதே மாதிரி நம்ம சேனலில் இருக்க மீதி இருக்க ஆல்பம் டிசைனும் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா தம்ஸ் அப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டோட சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.